வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் அடுத்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 75,000 இடங்கள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 43 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 46.25% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 190 கோடி ரூபாய் மதிப்பில் 29 புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு தெரிவித்துள்ளார். இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 3வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி செஞ்சூரியனில் இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 75,000 புதிய மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் தர்பங்காவில் 1260 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமர், நாடு முழுவதும் 24 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளதாக கூறினார். தாய்மொழியில் மருத்துவக் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளில் மருத்துவக் கல்வியை கொண்டுவர அரசு முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டு மக்களின் மேம்பாட்டிற்கு தேவையான திட்டங்களுக்கு மத்திய அரசு எப்போதும் முன்னுரிமை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தில் மொத்தம் 12,000 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த பிரதமர் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். நாடு முழுவதும் 18 ரயில் நிலையங்களில் பிரதமரின் மக்கள் மருந்தகங்களையும் காணொலி மூலம் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு குறைவான விலையில் மருந்துகள் கிடைக்க இது வழிகோலும். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 15 மாவட்டங்களில் உள்ள 43 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தற்போது அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. பகல் 1 மணி நிலவரப்படி 46.25% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ள 950 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு 4 மணியுடன் நிறைவடைகிறது. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் பகல் 1 மணி வரை 40.67% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 10 மாநிலங்களில் 31 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவும் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஜனநாயக திருவிழாவில் தகுதியுடைய வாக்காளர்கள் அனைவரும் தங்களது வாக்கை பதிவு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டால் நமது பாரம்பரியம் மேம்படுவதோடு இளையோருக்கான வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தாத்ரா நாகர் ஹவேலி டாமன் டியூவில் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இப்பகுதியில் கல்வி, சுற்றுலா, தொழில் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா தொலைநோக்கு இலக்கை எட்ட கிராமங்களின் மேம்பாடு மிகவும் முக்கியம் என வலியுறுத்தினார். பழங்குடியின சமுதாய மக்களின் நலனில் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். ஆக்கிரமிப்பு அகற்றல் எனும் பெயரில் அதிகாரிகள் தனிப்பட்ட நபர்களின் உடைமைகளை சேதப்படுத்துவதற்கு உரிமை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குற்ற வழக்குகளில் கைது செய்யப்படுபவர்களின் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிப்பதற்கு எதிரான வழக்கில் இன்று தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்றம், ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை இடிக்கும் போதும் 15 நாட்களுக்கு முன் நோட்டீஸ் வழங்கிய பிறகே செயல்படுத்த வேண்டும் என்றும், பதிலளிக்க தவறினால் மாநில அரசின் அனுமதியுடன் தான் இடிக்கப்பட வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 190 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 29 புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார். 18 திருக்கோவில்களில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் 25 புதிய திட்ட பணிகள் மற்றும் 4 அலுவலக கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 42 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் 15 திருக்கோவில்களில் 25 முடிவுற்ற திட்ட பணிகளையும் 2 அலுவலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், சிவகங்கை மடப்புரம் அடைக்கலம் காத்த அய்யனார் மற்றும் பத்ரகாளியம்மன் கோவில், திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட கோவில் திட்ட பணிகள் இதில் அடங்கும். ஊட்டச்சத்து குறைபாடில்லாத வலிமையான தமிழ்நாட்டை உருவாக்கிட ஒன்றிணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதிகளுக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டம் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரியலூர் வாரணவாசி குழந்தைகள் மையத்தில் நாளை மறுநாள் தொடங்கி வைக்கப்படுவதாக கூறினார். முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும்
தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக புதுக்கோட்டை பகுதியில் ஆய்வு நடைபெற்றதாகவும் தணிக்கை குழுவின் விசாரணை இன்று மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பார்கள் என அமைச்சர் கூறினார். இதனிடையே இச்சம்பவத்தில் விரிவான விசாரணை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னை ஓட்டேரியில் முன்னெச்சரிக்கை பணிகளை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதி கனமழை பெய்தாலும் அதனை சமாளிக்க சென்னை மாநகராட்சி தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மாநகராட்சி அனைத்து நிலையிலும் தயாராக இருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் 329 இடங்களில் நிவாரண மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்களை மீட்டு நிவாரண மையங்களில் தங்க வைப்பதற்காக 103 படகுகள் தயார் நிலையில் உள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலர்கள், பொறியாளர்கள் உள்ளிட்ட 22,000 பேர் மழை வெள்ள மீட்பு பணி நடவடிக்கையில் தயார் நிலையில் உள்ளனர். 18,500 தன்னார்வலர்கள் பதிவு செய்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். மணிமுத்தாறு அணை பகுதியில் விரைவில் தொடங்கவிருக்கும் சுற்றுச்சூழல் சுற்றுலா திட்டம் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தான் தற்போது புதிய பெயரில் நிறைவேற்றப்பட்டு வருவதாக குறை கூறினார். அத்திக்கடவு அவிநாசி 2ஆம் கட்டம், மேற்கு புறவழிச்சாலை உள்ளிட்ட திட்டங்கள் மந்த கதியில் நடைபெற்று வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநகராட்சி, நகராட்சிகளில் சொத்து வரி உயர்வை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை தென் மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் திரு AM சௌத்ரி தலைமையில் அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். ரயில்களின் சோதனை ஓட்டம் குறித்த ஆய்வு நாளை நடைபெறும். தமிழ்நாட்டில் ஊரக திறனாய்வு தேர்வுக்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணாக்கர் வரும் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீரால் மதுரை வைகை ஆற்றில் 2வது நாளாக இன்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை வைகை ஆற்றில் 2ஆம் நாளாக இன்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வைகை ஆற்றின் கரையில் உள்ள இணைப்புச் சாலையில் வெள்ள நீர் சூழ்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். வைகை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பொதுமக்கள் வேடிக்கை பார்க்கவோ செல்பி எடுக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருப்பதுடன் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் துணிகளை துவைப்பது, குளிப்பது, வாகனங்களை கழுவுவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் கால்நடைகளை ஆற்றுப்பகுதிக்குள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இன்று நடைபெற்ற டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணாக்கர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் பணிபுரிவது கண்டறியப்பட்டால் பொதுமக்கள் இணையதளம் அல்லது தொலைபேசி மூலம் புகார் தெரிவிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் BE, BTech பட்டதாரிகளுக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தெரிவித்திருக்கிறார். குழந்தைகள் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருவாரூர் மாவட்டத்தில் தங்கள் பகுதிகளில் பனை விதை விதைப்பு செய்து புகைப்படத்தை அனுப்பினால் பரிசு வழங்கப்படும் என்று இப்பணியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜவேலு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் பனிப்பொழிவு காரணமாக நோய் தாக்குதலால் மல்லிகைப்பூ வரத்து குறைந்துள்ளதோடு இதன் விலை கிலோ ஒன்றுக்கு 2000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 3வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி செஞ்சூரியனில் இன்றிரவு 8:30 மணிக்கு நடைபெறுகிறது. 4 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ஜப்பான் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் அடுத்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 75,000 இடங்கள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 43 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 46.25% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 190 கோடி ரூபாய் மதிப்பில் 29 புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார். இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 3வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி செஞ்சூரியனில் இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.